ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் வந்துட்டு நாம இப்போ ரீசெண்டா ரீரிலீஸ் ஆயிருந்த ரிக்ஷாக்காரன் படத்தை நாம வந்துட்டு ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு, பட் ஆனால் அந்த டைம் நான் பார்க்க முடியல. ஸோ நான் இப்போ எப்படி பார்த்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு என்னுடைய மொபைல்ல நான் பார்த்தேன். ஓகேவா, ஓடிடில நான் பார்த்தேன். அண்ட் ரிக்ஷாக்காரன் நீங்க கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இது அந்த டைம்ல லைக் வந்துட்டு 1971 டைம்ல வந்து இது ரொம்ப பெருசா பேசப்பட்டிருக்கிற படமா இருந்திருக்கலாம். ஆனா அதை நாம வந்துட்டு இப்ப இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கறதுதான் இந்த இதை பேச போறோம். சோ 1971 விஸ் 2026. வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் மாஸ்டர் அஸ்கின். ஃபர்ஸ்ட் இந்த ரிக்ஷாக்காரன் படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க. அண்ட் வந்துட்டு எப்பவும் போல புரட்சி தலைவர் படத்துல வந்துட்டு அண்ணா அவங்களுடைய ரெஃபரன்ஸ் அண்ட் வந்துட்டு அந்த அந்த கொலை இந்த சாரி அந்த சிம்பிள் எல்லாம் வந்துட்டு வைக்காம ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சிருந்தாங்க. காந்தி அவங்களுடைய புகைப்படங்கள், அம்பேத்கர் அவருடைய புகைப்படங்கள், அண்ட் நம்முடைய அண்ணா அவருடைய புகைப்படங்கள். இவர் வந்தா நல்லா இருக்கும், இவர் செஞ்சா நல்லா இருக்கும், இவங்களோட ஆட்சி பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற விதமா இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்க. சரி, ரிக்ஷாக்காரன் படத்துல வந்துட்டு இதை தவிர்த்து வேற என்ன கதை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிக்ஷாக்காரன் ஓகேவா, ரிக்ஷாக்காரன் வந்துட்டு எப்படி அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு ரிக்ஷா வேலை பார்த்துட்டு ஒரு கேரக்டர். பட் ஆனா அவர் பிஏ படிச்சுக்கிட்டு ரிக்ஷா வேலை பார்த்துட்டு இருக்காரு. சோ ஏன் ரிக்ஷா வேலை பாக்குறாருன்னு கேட்டா, கஷ்டப்பட்டு உழைச்சாதான் சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படி மாதிரி இருந்துட்டு ஒரு ஒரு கதையும் சொல்றாரு. சரி, ஓகே, இப்பெல்லாம் பேசுறாரு அப்படின்னு நாம வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரம் போகுது. என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு பொண்ணு, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இந்த எம்ஜிஆர் அவருடைய ரிக்ஷால ஏறி ஏன்னா ஒரு இடத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னு வந்து கூட்டு போகும்போது ஒரு குப்பத்துல கூட்டிட்டு போகுது அந்த பொண்ணு. அந்த குப்பத்துல போயிட்டு அவங்க அவங்களுடைய ஒரு ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போற மாதிரி போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது அவங்களுடைய அம்மா அப்படின்னு. சரி, அவங்க அம்மா வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இவங்கள ஒரு அனாதை அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு ஒரு காலேஜ்ல சேர்த்து விட்டு ஒரு விடுதியில அங்க தங்க வச்சிருக்காங்க. அனாதைன்னு சொன்னதுனால ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்குது. அப்ப இதுல இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா வந்துட்டு இவங்க ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் பண்றாங்க. காலேஜ்ல ப்ரோக்ராம், இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணும்போது அதுல அந்த இடத்துல வந்துட்டு சிறப்பு விருந்தினரா வர ஒருத்தர் வந்துட்டு இவங்களை பார்த்து வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை வந்து நம்ம வந்து எப்படியாவது கடத்திடணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த வில்லன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பெண்களை கடத்தி வலுக்கட்டாயமா அவங்கள வந்துட்டு சில விஷயத்துக்கு தூண்டி அவங்கள வெளிநாட்டுக்கு விற்கிறாங்க. ஓகேவா, இதுல வந்துட்டு வலுக்கட்டாயமா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வம்புழுக்கிறவங்களை வந்துட்டு ஊசி எல்லாம் போட்டு மயக்கி கூட்டு போறாங்க. மத்த மாதிரி ஓகே நான் வரேன், எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு ஈஸியா அவங்களை அனுப்பி வச்சிடறாங்க, நல்லாதான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிம்பமும் காமிக்கிறாங்க. அப்ப இது வந்து இப்படி போயிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு கொலை நடக்குதுங்க. இந்த சிறப்பு விருந்தினரா வந்திருந்தாருல காலேஜ்ல, சோ அவர் வந்து ஒருத்தரை கொலை பண்றத வந்து நம்முடைய எம்ஜிஆர் வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சு கோர்ட்டுக்கு எல்லாம் போய் வாதாடி பாக்குறாரு. அங்க பார்த்தா அங்க ஒண்ணுமே நடக்கல. சாதகம் அந்த கோர்ட்டோட தீர்ப்பு வந்துட்டு வில்லன் சைடுக்கு சாதகமா போயிடுது. இவரு வந்து நான் மேல்முறையீடு பண்ணுவேன், நான் உன்னை தூக்குல தான் விட மாட்டேன் அப்படிலாம் நிறைய பேச்செல்லாம் பேசுறாரு. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரான்னு கேட்டா இல்ல. ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு அதுக்கு அடுத்த செகண்ட் டைமே வந்துட்டு இவரு இந்த பொண்ணு முன்னாடி அலைகிறாரு. ஓகேவா, இந்த சுச்சுவேஷன்ஸ் இந்த பொண்ணு முன்னாடி அலைகிறாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இதுலயும் ஒரு அந்த டைம்லயே வந்துட்டு அங்க ஒரு ஸ்பெசிபிகேஷனான ஒரு விஷயத்த திணிச்சிருக்காங்க பாருங்க. எப்படி அப்படின்னா வந்துட்டு ரிக்ஷா ஓட்டுற ஒருத்தர். ஓகே, ஸோ அவரு நிறைய சம்திங் ஒரு விஷயத்த வந்துட்டு இங்கிலீஷ்ல பேசுவாரு. ஸோ இங்கிலீஷ்ல பேசின உடனே ஆ ஆ ஓ எப்படி அப்படி எல்லாரும் வந்துட்டு ஆச்சரியமா பார்ப்பாங்க. அப்போ அந்த டைம்ல வந்துட்டு இந்த பொண்ணு இவன்ட்ட கேட்கும், நம்மளோட எம்ஜிஆர்ட்ட கேட்கும், எப்படிங்க நீங்க இங்கிலீஷ்ல எல்லாம் மேகரா பேசுறீங்க, நான் பிஏ படிச்சுக்கிறேன், நான் பட்டாளத்துல இருந்திருக்கிறேன் அப்படிலாம் வந்துட்டு இவர் சொல்லுவார். சொன்ன உடனே இந்த பொண்ணுக்கு வந்துட்டு அவர் மேல அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஈர்ப்பு கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஈர்ப்பு வந்து காதலா மாறுது. சோ காதலா மாறி இந்த பொண்ணு இவங்க கூட வந்துட்டு எப்ப பார்த்தாலும் ரிக்ஷா கூட போகணும், ரிக்ஷாவை பார்க்கணும், ரிக்ஷா கிட்ட போகணும் அப்படி மாதிரி பண்ணிட்டு இருக்குது. அப்ப திடீர்னு ஒரு டைம்ல வந்துட்டு இந்த ஒருத்தர் ஒரு கொலை பண்ணியிருந்தார்ல, அந்த கொலை பண்ணது வந்துட்டு ஒரு வக்கீல் வந்து வாதாடி அந்த ஜெயிக்க வச்சார்ல, சோ அவரை போய் பார்த்து நான் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறேன், உங்களை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு அந்த வீட்டுல இருக்குது. சோ இது என்னடா இது அப்படிலாம் வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது. அதுல ஒரு மாரல் ஆஃப் ஸ்டோரி இருக்குங்க. இன்னாரோட பொண்ணு இப்படி வந்தது, இது இவங்களோட பொண்ணு அப்படி மாதிரி. சோ இந்த ஒரு படமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கள்ளக்காதல் படம் தான். ஓகேவா, அத நான் வந்து எப்படி சொல்ல தர்றது, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிலாம் எனக்கு தெரியல.
ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு, ஓகேவா? ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னா, சாப்பாடெல்லாம் கட்டிட்டு அத போய் வித்துட்டு இருக்கும். ரிக்ஷாக்காரங்களுக்கெல்லாம் வித்துட்டு இருக்கும். அவங்களும் சாப்பிடுவாங்க, காசு குடுப்பாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும். அப்ப அந்த பொண்ணு அந்த ஒரு ஆன்டிய தான் வந்து இவங்க பார்க்க வருவாங்க. இந்த பொண்ணு. ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு பார்க்க வரும்போது, இது வந்து எம்ஜிஆருக்கு தெரியுது. ஓகே இவங்கள தான் பார்க்க போறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆனா இன் டெப்த்தான கதை என்னன்னு தெரியல. இவங்க யாரு? இவங்க எதுக்காக இவங்கள பார்க்க வராங்கன்னு தெரியல. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டைம்ல சில விஷயங்கள் நடந்து இந்த காலேஜ்ல வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எம்ஜிஆர் கூட இந்த பொண்ணு சுத்திட்டு இருக்கிறது தெரியுது. அதான் சொன்னேன்ல, இந்த லவ் மேட்ரு, லவ் ஆயிடுச்சு. ஸோ அப்ப வந்து சுத்திட்டு இருக்கிறது யாரோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுர்றாங்க. அங்க தெரியுது. அப்ப வந்து நீ வந்துட்டு நடத்த கெட்டவளா மாறிட்ட. நீ தப்பு பண்ற. நீ வந்துட்டு காலேஜோட ரெப்புடேஷனை நீ கெடுக்குற அப்படின்னு சொல்ற மாரி அந்த பொண்ணு மேல ஒரு வழக்கு விழுது. அப்ப அந்த வழக்க வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு எனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க. நான் பொய் சொன்னது உண்மைதான். எனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க வந்து உண்மைய சொல்லுவாங்க அப்படின்னு மாரி சொல்றாங்க. கடைசியில பார்த்தா அவங்க வந்து உண்மைய சொல்லுவாங்கன்னு பார்த்தா, அங்க வந்து பார்த்தா வந்துட்டு இந்த வக்கீல் இருக்காரு. சோ இந்த வக்கீலுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாரி வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு அங்கேயே அப்படி உடைக்கிறாங்க. சோ இப்படி உடைச்ச உடனே வந்துட்டு ஒண்ணுமே புரியல. இவங்க அம்மா உண்மையும் சொல்ல மாட்றாங்க. உண்மை சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இவன் பொண்ணே இல்லைன்னு சொல்றாங்க. என்னடா இது ஒரு குழப்பமான ஒரு கதையா இருக்குது. நானும் பாக்குறேன் எனக்கும் மண்டை குழம்புது. ஏன்னா இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு சில விஷயம் மண்டை குழம்பிட்டு இருக்கலாம். அந்த பொண்ணு வந்துட்டு இதுதான் அம்மான்னு சொல்லுது. அவங்க அம்மா வந்துட்டு சரி நான் உன்னை இவ்வளவு நாள் மறைச்சது தப்புதான். நான் வந்து உண்மையை ஒத்துக்கிறேன். அங்க போய் சொல்றேன். உன்னை வந்து அந்த காலேஜ்ல சேர்த்துக்க சொல்றேன். அப்படின்னு சொல்லுது. சொல்லி அங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வக்கீல பார்த்த உடனே அவங்க போய் பேசுறாங்க. இல்ல இது என் பொண்ணு கிடையாது. சும்மா வந்துட்டு என்ன கூப்பிட்டு வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பண்ணாதீங்க அப்படின்னு சத்தம் போடுது. சரி கடைசி என்னதான் பண்ண போறாங்க அப்படி மாதிரி தான் வந்துட்டு ஒரு 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 இதா பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியில பார்த்தா எம்ஜிஆர் எல்லாம் போய் குத்தி குத்தி கேட்கிறாரு. உண்மையை சொல்லு என்ன ஆச்சு? உண்மையை சொல்லு அப்படின்னு அவங்க ஒரு உண்மையை சொல்லுறாங்க. அந்த உண்மையை சொல்லும்போது வந்து நமக்கே வந்துட்டு இந்த படத்தை எடுத்ததுக்கு எடுக்காம இருந்திருக்கலாம். உண்மையிலே அப்படிதான் தோணுச்சு. இது வந்துட்டு ஒரு பக்காவான ஒரு ஷார்ட் பிலிம் கதைங்க. ஷார்ட் பிலிமுக்கு எடுக்க வேண்டிய ஒரு படத்தை வந்துட்டு அப்படியே ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த படம் வந்து நல்லா இருக்கான்னு கேட்டா சத்தியமா எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. மேபி யாருக்காவது பிடிச்சிருந்தா பிடிக்கலாம். அண்ட் ஒரு டைமுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த படத்தோட கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இந்த பொண்ணு, இவங்க அம்மா, இவங்க அப்பா, இந்த வக்கீல் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உறவு. சோ அப்போது வந்துட்டு கிளாரிஃபை ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஓகேவா? வில்லன் சைடு ஒருத்தங்க இருக்கிறாங்க. இந்த பொண்ணை எல்லாம் கடத்தி எல்லாம் பண்றது. சோ வில்லன் சைடு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இவங்க கடத்துறது, இவங்க இப்படி பண்றது யாருக்குமே தெரியாது. ஓகேவா? ஆனா அவர் ஒரு விஷயம் பண்றாரு. அந்த விஷயமும் வந்து ஒரு ட்விஸ்ட்ல வருது கிளைமேக்ஸ்ல. ட்விஸ்ட்ல வரும்போது வந்துட்டு இந்த பொண்ணு வந்து அங்க கடத்தப்பட்டிருக்குது. இந்த பொண்ணு அங்க போச்சு. ஆனா அங்க கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக எம்ஜிஆருக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அப்போ அங்க ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது. அவங்க கடத்துனாங்க. அங்க பெட்டியில அடைச்சாங்க. அதெல்லாம் வந்து இவருக்கு எப்படி தெரியும்? சோ அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. போற போக்குல அப்படி காமிச்சிருப்பாங்க. அண்ட் கடைசியில பார்த்தா ஒரு ட்விஸ்ட் காமிச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் பார்க்கும்போது வந்துட்டு முதல்ல இதுவே எப்படின்னு தெரியல. இதுக்கப்புறம் அது எப்படியா வந்துச்சு அப்படி மாதிரி நமக்கு கேட்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. அண்ட் கடைசியில எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குங்க. என்னப்பா உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்துட்டு பாட்டு ஓகேவா? அந்த டைம்ல வந்துட்டு இதான் மேஜர் ரோலா ப்ளே பண்ணியிருக்குது. ஒரு படம் இருக்குன்னா கண்டிப்பா அதுல 5 பாட்டு இருக்கணும், 4 காமெடி இருக்கணும், 5 ஃபைட் இருக்கணும் இப்படிலாம். சோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துல வந்துட்டு பாட்டுலாம் இருக்குது. படம் எண்ட் கிரெடிட் ஆக போகுதுங்க. அந்த இடத்துல போயிட்டு பாட்டு. அந்த இடத்துல போய் எதுக்கு அந்த ஐட்டம் சாங்? அந்த இடத்துல போய் எதுக்கு இந்த ஒரு குத்துப்பாட்டுலாம் வைக்கணும்? எதுக்கு இந்த ஒரு சீன் கிரியேட் பண்ணணும் அப்படி மாதிரி தோணுச்சு. அது அந்த அந்த படத்தோட கதையை விறுவிறு விறுவிறுன்னு கொண்டு போய் அப்படியே விறுவிறுன்னு முடிச்சிருந்தா கூட சூப்பரா இருந்திருக்குமே அப்படி மாதிரி ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு. ஏன்னா இந்த நான் சொல்ற மாதிரி கேட்டுக்கோங்க. இப்போ அந்த குடிசையில வாழ்ந்துக்கிறவரோட அம்மா வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஆனா அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்க போனாருன்னு தெரியல. சோ வில்லன் சைடுல இருக்கிறாங்க. இந்த பொண்ணுங்களை எல்லாம் கடத்தி பெட்டியில அடைச்சு கொண்டு போறாங்க வில்லன் சைடு. இப்ப இவங்க சைடுல இருக்கும்போது வந்துட்டு இவரு வந்து இந்த பொண்ணை குத்தி கொல்ல வராரு. காரணம் என்ன? யாரா இந்த ஆண்டியவா கொல்ல வராருன்னு கேட்டா அவங்க மனைவியை கொல்ல வரல. இங்க ஒரு பொண்ணு வந்துட்டு வந்துட்டு போகுது இல்ல அந்த பொண்ணை கொல்ல வராரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்து தகாத உறவுல அந்த குழந்தைய பெத்து எடுத்துக்கிறாங்க. இவங்க ஜெயில இருக்கும்போது அந்த அந்த ஹஸ்பண்ட் வந்து ஜெயில இருக்கும்போது தகாத உறவுல அந்த குழந்தைய பெத்தெடுத்திருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தைய கொல்றதுக்கு இவங்களை கொல்றதுக்கு முடிவு பண்ணுவாரு. ஆனா ஓடிடுவாங்க, தப்பிச்சிருவாங்க. ஆனா அங்க நடந்த கதை வேற. அப்படி இருக்கும்போது ஒரு டைமுக்கு அப்புறம் இவங்க தேடி வருவாங்க தெரியுமா? சி இவங்க இங்கதான் இருக்கிறாங்க, இவங்க குழந்தை இங்கதான் இருக்குது அப்படின்னு தேடி வரும்போது அவங்கள கொல்ல வந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு ஒரு சில விஷயம் நடக்கும். அப்புறம் வந்து எம்ஜிஆருக்கு கூட்டா மாறி வரும். சோ எம்ஜிஆருக்கு கூட்டா மாறினதுக்கு அப்புறம் வந்துட்டு அங்க இவங்களை அடிக்கும் போது ஏன்னா நம்முடைய
லைக் வந்துட்டு எம்ஜிஆர் கூட்டா மாறுறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் கூட்டா மாறுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மனைவியை வந்துட்டு இவர் குத்தி கொல்ல வருவார். மறுபடியும் கொல்ல வரும்போது அந்த இடத்துல இவர் அடிச்சு தூக்கி போட்டு எம்ஜிஆர் வேற அளவு பந்தாடுவார். பந்தாடும் போது சில விஷயங்கள் உண்மையை கேட்கும் போது எல்லா உண்மையும் அங்கேயே உளர்ற மாதிரி வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் இங்க போய் இந்த சாங் எல்லாம் பண்ணாம இவங்களை தேடி போய் கண்டுபிடிச்சு அடிச்சு தூக்கி கொண்டு வர மாதிரி வச்சிருந்தா அந்த கதை இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்குமே அப்படி மாதிரி எனக்கு ஒரு ஐடியா. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ்ல வந்துட்டு கூட இவங்க உள்ள போவாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ரிக்ஷாக்காரங்க எப்படி உள்ள விடுவாங்க? ரிக்ஷாக்காரன் ஓட்டுற அவர் வந்து திடீர்னு உள்ள போயிட்டு சார் அப்படி கதை சொல்லுவாரு. அதையும் வந்துட்டு அவங்க கேட்டுட்டு அந்த ஐடியாவை இங்க மேக் பண்ணுவாங்க. வாட்ரா டே. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு உண்மையிலே ரொம்ப கடுப்பா இருந்துச்சு. ஸோ மற்ற மாதிரி நமக்கு நிறைய லாஜிஸ்டிக்கா வந்துட்டு ஐடியாஸ் தோணுது அண்ட் லாஜிக் மிஸ்டேக்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு எம்ஜிஆருக்கு பெருசா ரோல் இல்லை. ஓகேவா, ரிக்ஷா காரன் அப்படிங்கிற பேர் மட்டும்தான் இருக்கே தவிர எம்ஜிஆருக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இந்த படத்துல இருக்கான்னு கேட்டா சத்தியமா இல்லை. அதை நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு கூட முடிவு பண்ணுங்க. மற்றபடி நான் சொன்னேன் நீ எப்படிரா இப்படி சொல்லலாம், எம்ஜிஆர் எப்படிரா அப்படி சொல்லலாம் அப்படி தூக்கி போட்டு குத்தாம கதையை மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு இதெல்லாம் கிளாரிஃபை ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, என்னோட ரிவ்யூ வந்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன, அதை வந்து கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ்.